நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குரு தசை அப்படிங்கிறது வந்து எப்பப்போ வரும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? ஆனால் இந்த குரு தசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் அப்படிங்கிற வெரி லாங் பீரியட். பெரிய பெரிய தசைகளில் சுக்கிரன், சனி, புதனுக்கு அடுத்ததாக, ராகுக்கு அடுத்ததாக இவங்க தான் அமைவாங்க. அதுபோல் இவர்கிட்ட நன்மைங்கிறத தவிர்க்க முடியாது. ஆனாலும் சில லக்னங்களுக்கு அவர் சில அமைப்புகள் அமர்கின்ற பொழுது, முதலாவதாக மேஷ லக்னத்துக்கு குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை? மேஷ லக்னத்துக்கு அவர் இயல்பில் எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வார். ஏன்னா அந்த லக்னத்தின் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவர் தான், 9 குடையவன். இப்போ வந்து கடக லக்னத்துக்கு குரு தசை வந்து என்ன மாதிரியான தீமைகளை எல்லாம் செய்யும்? தொழில் இவங்க தான் திடீர்னு லாஸ் ஆகிறது, தொழில் ரீதியான கடனை ஏற்படுத்திக்கிறது. பெண்களாக இருக்கிறாங்க பட்சத்தில் அதாவது 3க்கும் 6க்கும் உடைய அவருடைய நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கு, அதில் அமர்ந்தாலும் பொருளாதாரத்தை தொந்தரவு பண்ணுவார். இங்க கூடுதலா கேதுவின் தொடர்பை பெறாமல் இருந்தால் சிறப்பு. பெற்றுட்டார்னா தான் இருக்கின்ற நிலையிலிருந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகாம அந்த குரு திசை கெடுக்க, அது குடும்பத்தை கெடுக்கலாம், உங்களை கடன்காரனா கூட ஆக்கலாம். ஆனால் வசதியான வாழ்க்கையை கொடுத்து தான் கடனாக்கும். அங்கே அமருகின்ற பொழுது அவர் மிருகசீரிட நட்சத்திரம் பெறுவார். இது ஒரு மிகப்பெரிய யோக நிலை. அந்த இடத்துல அமர்றது வந்து பொருளாதாரம், சொத்துபத்து ரீதியான ஒரு உயரங்களை கொடுத்துரும். எப்பவும் பார்க்குற மாதிரி 11ஆம் இடம் நீசம் பெறுவார். லக்னாதிபதி நீசம் பெறுகின்ற நிலை. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம 12 லக்னத்துக்கும் குரு தசை என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வந்து குரு தசை அப்படிங்கிறது வந்து எப்பப்போ வரும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? எப்பப்போ வருங்கிறது அது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஏன்னா ராசியில் அவங்க பிறக்கும்போது ஒரு ராசி இருக்குது, ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பார். அதை பொறுத்து தான் அது 5 வயசில் வரப்போதா, இல்லை 50 வயசில் வரப்போதா, இல்லை மத்தியமத்தில் வரப்போகுதா அப்படிங்கிறத கணிப்பாங்க. ஏன்னா தசாபுக்தி அடுத்தடுத்து எப்படி வருங்கிறத அந்த சந்திரனுடைய நகர்வை வச்சும் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தையும் அடிப்படையாக. ஆனால் இந்த குருதசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் அப்படிங்கிற வெரி லாங் பீரியட். பெரிய பெரிய தசைகளில் சுக்கிரன், சனி, புதனுக்கு அடுத்ததாக, ராகுக்கு அடுத்ததாக இவங்க தான் அமைவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 16 வருடம்ங்கிறது எளிமையாக கிடையாது, சரிங்களா? அந்த 16 வருடமும் ஒருவருக்கு நன்மை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். ஏன்னா நல்ல கிரகம். இன்னொரும் அடிப்படையில் சொன்னோம்னா, குரு எந்த நிலையில் இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், கடுமையான தீமைகளை செய்கின்ற அமைப்பில் இருந்தாலும் அடிப்படையில் அவர் சில நன்மைகளை செய்தே தீர்வார். ஏன்னா அவர் நல்லவர். ஏன்னா அவருடைய காரகங்களின் அடிப்படையில், அதாவது தீமையை செய்கிற அமைப்புகள் இருந்தாலும் ஒரு சில நன்மைகளை செஞ்சே தீர்வார். இப்போ சனிங்கிறவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன உச்சபட்ச நன்மைகளை செய்தாலும் அவருடைய காரக ரீதியான சில தீமைகள் இருக்க தான் செய்யும். ஒரு 5-10% அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதுபோல் இவர்கிட்ட நன்மைங்கிறத தவிர்க்க முடியாது. ஆனாலும் சில லக்னங்களுக்கு அவர் சில அமைப்புகள் அமர்கின்ற பொழுது தீமையை செய்வார். ஒவ்வொரு லக்னத்துக்கு இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நிறைய இடங்களில் நன்மையை செய்வார். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தோம்னா பதிவு நீன்றோம். எங்கே இருக்கும்போது அதிகபட்ச நன்மைகள் நடக்கும், எங்கே இருக்கும்போது அதிகபட்ச தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த இடங்களில் நன்மை செய்கிற அமைப்புகள் இருந்தால் நீங்கள் புகுந்து விளையாடலாம், உருள்றான் பொருள்றான் என்னவெல்லாம் படிக்கிட்டு போயிடலாம். ஆனால் தீமை செய்கின்ற அமைப்பில் இருக்காருன்னா அமைதியாக சிவசிவன் இருந்துடுறது நல்லது. எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே அது நல்லபடியாக போயிடும், சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல நன்மை, ஒரு நல்ல அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தீமை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம போயிடுவோம். முதலாவதாக மேஷ லக்னத்துக்கு குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும்? மேஷ லக்னத்துக்கு அவர் இயல்பில் எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வார். ஏன்னா அந்த லக்னத்தின் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவர் தான், 9 குடையவன். இப்போ அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லக்னத்துக்கு 2ல் ரிஷப வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். ரிஷப வீடுகளில் அமருகின்ற அந்த குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு. நீங்கள் ரோகிணியில் அமர்ந்தார் அப்படின்னா 4 குடையவனுடைய சாரம் பெற்றுருவார். அப்படியே கிருத்திகையில் அமர்றாருன்னு பார்த்தா 5 குடையவனுடைய சாரம் பெற்றுவார். அப்படியே மிருகசீரிடத்தில் அமர்றான்னு பார்த்தா லக்னாதிபதியின் சாரம் பெறுவார். ஆனால் நம்ம பேசுறது உச்சபட்ச நன்மை. அப்படிங்கிற பட்சத்தில் ரிஷப வீட்டில் அமருகின்ற குரு பகவான் லக்னத்துக்கு 2ல் அமர்ந்து அவர் ரோகிணி நட்சத்திரமோ அல்லது கிருத்திகை நட்சத்திரமோ பெறுகின்ற பொழுது பெயர், புகழ், பொருளாதாரம் இதில் மிகப்பெரிய உயரங்களை தருகின்ற ஒரு அமைப்புக்கு போயிடுவார். அப்படியே 11ஆம் இடத்துக்கு வாங்க. 11ஆம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான், அதாவது கும்ப வீட்டில் அமருகின்ற அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் பூரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அவரே 9ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல அமருகின்றார். 9-11 தொடர்பில் மிகப்பெரிய காம்பினேஷன். இதுதான் நம்ம மகாதன யோகத்தில் ஆல்மோஸ்ட் இது ஒரு அமைப்பு. அப்படி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி 11ஆம் இடத்துல அமைகின்ற பொழுது அது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் பாருங்கள்,
வழி வழியாக சிலர் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரனாக இருப்பாங்க. ஆனால் அந்த வழி வழியாக ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு வர்க்கம் இருந்திருக்கும். அதை ஒருத்தர் பிரேக் பண்ணி பணக்காரனாகி அந்த தலைமுறையிலிருந்து ஆயிருக்கும் இல்லையா, இவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கும். 9-11 தொடர்பில் குரு பகவான் இருப்பார். பிறப்பு வந்து குப்பையாக இருந்தாலும் அவர்களினுடைய நிலைப்பாடு கோபுரமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உயர்த்தி நிறுத்தும். 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களில் குரு அமர்றது சிறப்பு. இந்த குரு எப்போ தன் இயல்பை செய்வார் அப்படின்னு கேட்டால், பாவ கிரகங்களின் ஆளுமை அவரோடு இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனுக்கும் அவர் வந்து நன்மைங்கிற இடத்துல அவர் இயல்பில் அப்படி இருந்தாலே நன்மையை செஞ்சிருவார். இல்லை கூடுதலாக எங்கிருந்தாவது சந்திரனுடைய தொடர்பு, எங்கிருந்தாவது செவ்வாயினுடைய தொடர்பு, எங்கிருந்தாவது சூரியனின் தொடர்பை பெறுகின்ற பொழுது நன்மையின் அளவு இன்னும் அதிகரிச்சிடும். அவரோடு சனியோ, அவரோடு ராகுவோ, அவரோட கேதுவோ, இந்த 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அவருடைய நன்மை குறையும். இப்போ அப்படியே நம்ம தீமைன்னு பேசுவோம். ஒவ்வொரு லக்னத்துக்கு நீங்கள் இதை பொருத்திக்கிங்க. அந்த குருவோடு ராகுவோ, குருவோடு சனியோ, குருவோடு கேதுவோ தொடர்பு படுகின்ற பொழுது, அதாவது சேர்ந்தால் இல்லை பார்த்தால், அவருடைய தீமையின் அளவு அதிகரிச்சிடும். நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, கருவேப்பிலை கொத்தமல்லி, அது இதுதான். சரிங்களா? குருவோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளலாம், சூரியன் தொடர்பு கொள்ளலாம், சந்திரன் தொடர்பு கொள்ளலாம். இது மிக சிறப்பு. ஆனால் அவரோடு சனியோ, அவரோடு ராகுவோ, அவரோடு கேதுவோ தொடர்பு கொள்ளும்போது தீமையின் அளவு அதிகரிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம நன்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இயல்பிலேயே நன்மையை செஞ்சிருவார். இந்த 2 வீட்டில் இந்த நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது கூடுதலாக இப்போ வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருக்கிறார், இல்லை சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார், இல்லை சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார், 10 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 12 லட்சமாக கொடுப்பார். அவ்வளவுதான். ஆக நன்மையின் அளவு நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த 2 வீடுகள்லையும். இப்போ வந்து மேஷ லக்னத்தில் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்படியே லக்னத்துக்கு நேர் 8ஆம் இடம் கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் வீட்டில் அமருகின்றார். அங்கே அமருகின்ற அவர் அங்கேயே கேட்டைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இவர் 12க்கு அதிபதி, 8இல் அமருகிறார். 3க்கும் 6க்கும் உடைய புதனுடைய நட்சத்திரம் பெறுகிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். மிக மோசமான ஒரு நிலை குரு தசை செய்யும் மேஷ லக்னத்துக்கு அப்படின்னா இந்த அமைப்புகளை தான் செய்யும். இருக்கிறதே 4 மறைவிடம் தான். அந்த 4 மறைவிடத்தையும் குரு கனெக்ட் பண்ணுறார். அவர் 12க்கு அதிபதி, 8இல் அமர்ந்துட்டார். 3க்கும் 6க்கும் உடைய புதனின் நட்சத்திரத்தில் நின்றுட்டார். இப்போ இந்த தசை வரும்போது தான், இதுக்கு முன்னாடி ராகு தசையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வளர்ந்துருப்பாங்க. அப்படியே குரு தசையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவு, மைனஸில் போய் கடனில் சிக்கிக்கிடுவாங்க. குரு கொடுத்தால் லட்சம் கோடியில் கொடுப்பார், கடன் கொடுத்தாலும் லட்சம் கோடியில் கொடுப்பார். கௌரவமான கடன், அங்கே 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி வச்சிருப்பார், 4 கோடி ரூபா கடன் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி போய் மாட்டிக்குவாங்க. அப்போ குரு தசை இந்த அமைப்பில் மேஷ லக்னக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்காரணம் கொண்டும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ அங்கே போயிட்டு உடன் கேது சேர்ந்துட்டார், இல்லை சனி சேர்ந்துட்டார், இல்லை ராகு சேர்ந்துட்டார். குறிப்பாக இந்த குரு கேது சேர்க்கை இந்த அமைப்பில் இந்த நட்சத்திரம் நின்று இருக்குன்னா கடன் வாங்கி எதை பண்ணாலும் நிச்சயமாக அவங்க பெருங்கடனில் போய் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? வலுப்பெறாமல் இருக்கிறது நல்லது. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிடணும். இப்போ வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்கும்? குரு தசை வந்து ரிஷப லக்னத்துக்கு முதல்ல அவர் 8 குடையவன். எங்கிருந்தாலும் முதல்ல ஒரு அடி அடிக்கிற கடமை அவருக்கு உண்டு, தீமையை செய்கிற கடமை உண்டு. இருந்தாலும் அவர் லக்னத்துக்கு 2ல் அமர்றார் அப்படின்னு எடுத்துக்கும். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் அமருகின்ற அந்த குரு பகவான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த லக்னத்துக்கு நன்மையை செய்கின்ற எந்த சாரமும் கிடையாது. ஆனால் 11ஆம் அதிபதி 2ல் அமர்றது நல்லது. அவரே அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலே அமருகிறார்னு வச்சுக்கிடுவோம். 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். ஆனால் அவர் 11க்கு அதிபதி, 11ஆம் அதிபதி 2ல் அமர்ந்து 8ஆம் இட தொடர்பை பெறார். சொந்த மண்ணை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா பொருளாதார ரீதியாக வளர்ந்துருவாங்க. ஆனால் பூர்வீகத்தில் தாராளமாக போகலாம், சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் போகலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தில் பிறந்திருப்பாங்க, டவுனில் போயிட்டு இந்த மாதிரி சென்னை மாதிரியான டவுனில் வந்து முதல் 2 வாரம் பஸ் ஏற தெரியாமல் இருந்து தவிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஆளாக வந்து அவங்களே ஒரு 4 பஸ்ஸை வாங்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பெரிய ஆளாயிருவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இங்கே 2ஆம் இடத்துல அமரும்போது இருக்கும். அப்படியே லக்னத்துக்கு 11ஆம் இடம்பாங்க. ரிஷபத்துக்கு 11ஆம் இடமான அவர் மீன வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கோம், ஆட்சி பலம் பெற்றுவார். 11ல் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோக நிலை. அதுவும் அவர் பலம் பெற்று இருக்கிறதுங்கிறது அதை விட மிகப்பெரிய யோக நிலை. அங்கே அமருகின்ற அவர், இதுதான் வெரி பீக்கான ஒரு பீரியட் ரிஷப லக்னத்தை பொறுத்த மட்டும். எந்த சாரத்தில் அமர்ந்தாலும் சூப்பர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் அமர்ந்தால் தொழில் ரீதியான மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அப்படியே அவர் ரேவதியில் அமர்றார், பொருளாதார ரீதியான மதிப்பு மரியாதை ரீதியான மிகப்பெரிய உயரங்களை கொடுப்பார். இங்கே அமர்ந்து எங்கிருந்தாவது வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பையோ இல்லை சந்திர அதியோகத்தையோ இல்லை குருச்சந்திர யோகத்தையோ அந்த குரு பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த தசையில் சம்பாதிக்கிற ஒரு பொருளாதாரம், அந்த தசையில் சேர்க்கிற சொத்தை வச்சு தலைமுறைகள் வாழலாம், வேலைக்கு போகாமல் வாழலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பெரும் பொருளாதாரத்தை குரு தசை கொடுத்துட்டு போயிடும். ரிஷப லக்னக்காரங்கள் இந்த குரு தசையில் வந்து கவனமோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது? அப்படியே லக்னத்திற்கு கீழே வந்துருங்க, 6ஆம் இடம். இந்த 6ஆம் வீட்டில் அமருகின்ற இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ல் அமர்றது அந்த அளவு சிறப்பு கிடையாது. ஏன்னா அவர் 8 குடைவன். 8ஆம் அதிபதியாகி 6ல் அமர்ந்து 8ஆம் வீட்டை கனெக்ட் பண்ணிடுறார். அங்கே குறிப்பிட்டு விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதாவது துலாம் ராசியில் விசாகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அவருடைய சுய நட்சத்திரம். அதை அவர் கனெக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் 11க்கு 8ல் மறைஞ்சு
தன்னுடைய 8ஆம் வீட்டுக்கு அவர் 11ல் அமர்ந்துடுவார். அப்போ 8ஆம் வீட்டு வேலையை முதன்மையாக செஞ்சிருவார். அப்படி இருக்கும்போது ரிஷபத்திற்கு அவர் துலாமில் அமர்றது தப்பு, துலாமில் குறிப்பிட்டு விசாக நட்சத்திரத்தில் அமர்றது அதை விட ரொம்ப ரொம்ப தப்பு. அமர்ந்துட்டார்னாலே அடி நிச்சயம். அங்கே கூடுதலாக கேதுவோ, கூடுதலாக அங்கே உச்சம் பெற்ற சனியோ, கூடுதலாக ராகுவோ சேர்ந்துட்டார்னா ஒன்று கடுமையான தொந்தரவுகளை கொடுப்பார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே போய் ராகு சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இதில் வந்து பெரியாள் ஆனவங்களும் இருப்பாங்க. ஆனால் எப்படி பெரியாள் ஆகியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறான வழிகளில் பெரியாள் ஆகியிருப்பாங்க. ஆனால் போயிட்டு ஒரு நாள் போலீஸு, கேஸு, அவமானம், ஜெயில் அப்படின்னு போவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வளர்ந்து விழுவாங்க. இங்கே ராகு சேராமல் கேது சேர்ந்துட்டார், சனி சேர்ந்துட்டார்னா டைரெக்டாக தரமட்டம் தான். சரிங்களா, வேறு வழி கிடையாது. அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது இவங்க. இப்போ வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? மிதுனத்துக்கு வந்து அவர் ஒரு நல்ல வீட்டுக்கும் அதிபதி, அதே நேரத்தில் அவரே பாதக மாரக எல்லா கெட்ட பாவத்துக்கும் அவரே அதிபதி ஆகிடுறார். சரிங்களா, ஆனால் அவரே பொண்டாட்டியும் கொடுப்பார். பொண்டாட்டி கொடுப்பாருன்னு போது தலைவலியும் கொடுப்பாருங்கிறத நம்ம உள்ளே புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு அவர் அதிபதி ஆகிறார், அதுவே பாதகஸ்தானம். ஆனாலும் அவர் சில இடங்களில் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் உச்சம் பெறும்போது தன் 10ஆம் வீட்டை பார்ப்பார். அவர் 10க்கு அதிபதி, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அப்படிங்கிற நிலைமையில் எந்த சாரம் பெற்றாலும் அவர் யோகம் தான். அங்கே புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது, அதில் அமர்ந்தாலும் 2-10 தொடர்பு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சனியினுடைய பூச நட்சத்திரம் இருக்குது, 10ஆம் அதிபதி 9ஆம் இட தொடர்பை பெறார், 2ல் இருக்கார். அதுவும் மிகப்பெரிய யோகமான நிலை. அங்கேயே அவர் ஆயில்யத்தில் அமர்றார், லக்னாதிபதி சாரமே பெறார். கடக வீட்டில் குரு, அதாவது மிதுன லக்னக்காரங்களுக்கு குரு உச்சமானாலே தொழில் பொருளாதாரத்துக்கு ரொம்ப சூப்பர். சரிங்களா, அது ஒரு மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வாங்க, மேச ராசியில் குரு அமர்கின்ற நிலை. மேசம் வந்து அவருக்கு ஒரு நட்பு கிரகத்தின் வீடு, ஒரு நடுத்தரமான நட்பு கிரகத்தின் வீடு. அங்கே அமர்கின்ற அவர் அவருடைய பகை கிரகத்தின் நட்சத்திரம் தான். ஆனாலும் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் பெறுகின்ற பொழுது 11ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வார். பொருளாதார ரீதியாகவும் ஒரு உயரத்துக்கு போயிடுவாங்க, பூர்வீகத்திலிருந்தும் ஒரு உயரமான சொத்து வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் இங்கே பரணி நட்சத்திரத்துலையும் 2ஆம் வீட்டில் எந்த நட்சத்திரத்துலையும் அவர் அமர்றது சிறப்பு. ஆனால் இங்கே 2ல் அமரும்போது குடும்ப ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும், ஆனால் பொருளாதார ரீதியான உயரங்களை நிச்சயமாக அவர் தருவார். இது 2 தான் ரொம்ப சூப்பரான ஒரு நிலை. இப்போ வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த இடங்கள்லாம் வந்து குரு தசை வந்து கொஞ்சம் தீமைகளை செய்கிற மாதிரி இருக்கும்? அப்படியே 8ஆம் வீடு நீசம் பெறுவார். நீசம் பெறுகின்ற நிலையில் மகரத்தில் அவர் நீசம் பெறுறது தவறு தான் குரு பகவான். ஏன்னா அவர் என்ன கெடுதலை செய்தாலும் நன்மை செய்யக்கூடிய கிரகம். காரக கிரகமான குரு வந்து நல்ல விஷயங்களுக்கு காரக கிரகம். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நீசம் பெறுதல் சில விஷயங்களை நம்ம தடை பண்ணும், முக்கியமான சுப நிகழ்வுகளை தடை பண்ணும். அதனால் குரு நீசம் பெறுறதுங்கிறதே தவறு 8ல். அதுலேயும் குறிப்பாக அவர் போயிட்டு அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ அல்லது உத்திராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ 3-8 தொடர்பு 6-8 தொடர்பை குரு கொண்டு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது அவர் 10 குடைவன். தொழில் இவங்க தான் திடீர்னு லாஸ் ஆகிறது, தொழில் ரீதியான கடனை ஏற்படுத்திக்கிறது, பெண்களாக இருக்கிறாங்க பட்சத்தில் நீடித்து மருந்தெடுக்கிற மாதிரியான நோய் தொந்தரவுகளில் போய் சிக்கிக்கிறது. இங்கே குறிப்பாக எங்கேயாவது இருந்து ராகு அங்கே தொடர்புபட்டார்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராகு திசை இல்லை அதுக்கு முன்பு இருந்த திசைகளில் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் வருவாங்க. திடீர்னு கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, திடீர்னு வட்டிக்கு அதிகமாக பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து பணத்தை ஏமாறுறது, இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடிகளை அவங்க தான் சந்திப்பாங்க. சரிங்களா, இதே வீட்டில் குரு நீசமாகி உடன் சனியோ ராகுவோ சேர்ந்துட்டாங்க, விருச்சிக ராசி ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இங்கே தான் நிறைய அபாஷன் நடக்கும். சரிங்களா, அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்போ இந்த வீட்டில் வந்து அவங்க அவிட்ட நட்சத்திரத்துலேயோ உத்திராட நட்சத்திரத்துலேயோ அமர்றது 60% தீமை. அங்கே ராகுவோ கேதுவோ சனியோ சேர்றது டோட்டலாக தீமை. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ வந்து கடக லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம்? கடக லக்னத்துக்கு அவர் பாக்யாதிபதி. சரிங்களா, அவர் உச்சம் பெறுகிற வீடே அந்த கடகம் தான். சரிங்களா, அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. எங்கிருந்தாலும் அவர் நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம 2-11ஆம் இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் சிம்ம வீடு. சிம்ம வீட்டில் அமர்கின்ற அவர் உத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது 2ஐயும் 9ஐயும் தொடர்புபடுத்திடுவார். அப்போ அவரே 6ஆம் அதிபதி. இவங்க வந்து தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறாங்கன்னா நல்ல பொருளாதார வளர்ச்சியை சந்திப்பாங்க. எங்கிருந்தாவது செவ்வாயின் தொடர்பு, அதே போல் வளர்பிறை சந்திரனின் தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த யோகத்தின் அளவு இன்னுமே அதிகரிச்சிடும். சரிங்களா, அப்போ பொருளாதார ரீதியாக நல்ல உயரம் உண்டு. அப்போ அதே கடகத்துக்கு 11ஆம் இடம் ரிஷப வீட்டுக்கு போங்க. ரிஷப வீட்டில் அமர்கின்ற அந்த குரு பகவான் பகை வீடு தான், ஒரு சாதாரணமான வீடு தான். ஆனாலும் அங்கே எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் யோகம் தான். கிருத்திகையில் அமர்ந்தாலும் அதே போல் மிருகசீரிடத்தில் அமர்ந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலுமே நன்மை. ஆனால் ரொம்ப சூப்பருங்கிறது கிருத்திகையும் மிருகசீரிடத்துலையும் அமர்றது தொழில் பொருளாதாரம் மதிப்பு மரியாதைன்னு நீங்கள் எக்ஸக்ஸ்ன்னு என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க, அது எல்லாவற்றுக்கும் நன்மையை தரும். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் பலம் பெறணும். ஏன்னா அது வந்து அவர் கொஞ்சம் பலக்குறைவான இடம்.
ஸோ வளர்பிறை சந்திரனின் பார்வையில், இல்லை சந்திரனுக்கு கேந்திரத்தில், இல்லை வளர்பிறை சந்திரனோடு அங்கே சேர்ந்து, இல்லைன்னா செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கல யோக அமைப்புகளில் இப்படிலாம் இருக்கின்ற பொழுது, ஏன்னா மற்ற கிரகங்களை வலிமைப்படுத்துகிற கிரகம் குரு, இவர் பலம் இழக்கும்போது இவங்க தான் வலிமைப்படுத்தணும். சரிங்களா? அப்படி சேர்ந்துட்டாருன்னா அது ஒரு நல்ல யோகமாயிரும். இப்போ வந்து கடக லக்னத்துக்கு குரு தசை வந்து என்ன மாதிரியான தீமைகளை எல்லாம் செய்யும்? ஆமாம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல போயிட்டு மறையிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அவரோட சொந்த வீடு மிகப்பெரிய பலம் அடைகின்ற வீடு. ஆனால் 6ல் அமருகின்ற அவர் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பூராடம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. 6ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த லக்னத்தின் கடகத்தின் பாதகாதிபதியினுடைய தொடர்பை பெறார். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இது பொருளாதாரத்தை தொந்தரவு பண்ணாது, ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும். சரிங்களா? அப்போ இது யாருக்கு இங்கே 6ஆம் இடத்துல அமரக்கூடாதுன்னா பெண்களுக்கு அமரக்கூடாது. ஏன்னா அது குடும்ப பெண்களுக்கு அமரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கடன் வாங்க போகிறதில்ல, அவங்க தொழில் பண்ணி நட்டமாக போகிறதில்ல. அப்போ அவங்களுடைய பிரதானமாக எங்கே தீமை பண்ணுவார்னா ஹெல்த்தில். அப்போ இந்த அமைப்புகளில் பெண்களுக்கு இருக்காருன்னா அவங்க உடல் நிலையில் ரொம்ப கவனிச்சிருக்கணும். அதே சனி பகவான், அதே குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்றார். அது ஒரு பலம் இழக்கக்கூடிய இடம். குரு பகவான் 8ல் அமர்றதுங்கிறது எந்த நிலையிலும் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 8ல் அமருகின்ற அவர் தன்னுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலே அமர்ந்தார்னா சோழி முடிஞ்சிருச்சு. அவரே 6 குடைவன். ஏன்னா அவரே 9ஆம் அதிபதி தான். ஆனால் 9க்கு 12ல் மறைகிறார். 6ஆம் வீட்டு பலனை வலுத்து செய்வார். அப்போ 6ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து அவருடைய சுயசாரம் பெறுகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடும். சரிங்களா? அங்கேயே கூடுதலாக கேது போய் சேர்ந்துட்டார், இல்லை சனி அங்கே வலுத்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நோய் தொந்தரவு, பொருளாதார தொந்தரவு அப்படின்னு ஒரு பின்னடைவான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். இந்த குரு வந்து 8ஆம் இடத்துல கடக லக்னத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியோடு நெருங்கி ராகுவோடு நெருங்குகின்ற பொழுது ஒரு சிலருக்கு நோய் தொந்தரவுகள் வருதுன்னா அது தீர்க்க முடியாத நோயாக போகிறதுக்கு, அல்லது ஊர் பக்கங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பணக்கார நோய் எங்களுக்கு வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ரொம்ப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொந்தரவுகளை அந்த கேட்டகரியில் அது கொடுத்துட்டு போயிடும். அப்போ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சார், இப்போ வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? சிம்ம லக்னத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 5 குடையவர். எப்போவுமே திரிகோணாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவர் நன்மையை தான் செய்ய கடமைப்பட்டவர். சரிங்களா? அந்த விதத்தில் அவர் லக்னத்துக்கு 2ஆம் இடமான கன்னி வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். அங்கே அமருகின்றவர் சித்திரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது ராஜ யோகாதிபதியின் நட்சத்திரத்தை அவர் பெறுகின்றார். அது ஒரு மிக யோகமான நிலை. அப்படியே அங்கே உத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதில் அமர்றது கொஞ்சம் அளவு குறைவு, ஆனாலும் நன்மை. சரிங்களா? இப்போ அங்கே அமர்ந்தால் சூப்பர். ஆனால் அதை விட லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடும். சிம்மத்துக்கு 11ஆம் இடமான மிதுன வீட்டில் அவர் அமர்றாருன்னு வச்சுக்கோ. அங்கே மிருகசீரிடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதில் அமர்ந்தாலும் ரொம்ப சூப்பர். அதே போல் புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதில் அமர்ந்தாலும் சூப்பர். இப்போ இது ரெண்டுத்துலேயே 11ஆம் இடத்துல அந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் அமர்றது அப்படிங்கிறது தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இங்கே அமரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இப்போ நான் எங்கே சொன்னாலுமே அந்த நற்பலன் கூட கூடுதலாக செவ்வாயோ சந்திரனோ தொடர்பு கொள்கின்ற பொழுது, அதாவது குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு அது போயிடும். நன்மையை சூப்பருங்கிற ஒரு கேட்டகரிக்கு அது கொண்டு போயிடும். சரிங்களா? அப்படி அமருகின்ற பொழுது மிகப்பெரிய யோகத்தை இந்த குரு தசை அவங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொடுத்துரும். அதுவும் பருவத்தில் வருதுன்னா சின்ன வயசுலேயே பெரிய ஆள் ஆயிடுவாங்க. பெரிய ஆள் மீன்ஸ் பெயர் புகழ், அப்படி அந்தஸ்து ரீதியாக ஒரு மிக உயரங்களுக்கு இவங்க போய் சேர்ந்துருவாங்க. இப்போ வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான தீமைகளை எல்லாம் செய்யும்? தீமை அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, குருவே இந்த லக்னத்துக்கு நல்லவர். ஆனால் அவரே இன்னொரு போஸ்டிங் 8ஆம் அதிபதிங்கிற ஒரு காரகத்தையும் அவர் தான், பாவகத்தையும் அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது 8ல் அவர் அமர்றார் அப்படின்னு வச்சுக்கோம். 8ஆம் அதிபதி 8ல் அமர்ந்துட்டார். அங்கே அமர்ந்த ஒரு உத்திரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது இந்த லக்னத்துக்கு 6 குடையவன் சனியினுடைய நட்சத்திரம். அப்போ 8ஆம் அதிபதி 8ல் அமர்ந்து 6 குடையவனுடைய சாரம் பெறுகின்ற பொழுது இதுதான் நோய் தொந்தரவு, இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணி தொழிலை நடத்த முடியாமல் கடனில் பெருசாக மாட்டிக்கிறது, பேங்க் லோனில் மாட்டிக்கிறது, வெளியூர் போயிட்டு பிழைக்க முடியாமல் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான சூழல்களை இந்த ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தும். அப்போ கூடுமான வரையில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருதசை வருகின்ற இந்த அமைப்புகளில் இருக்குது அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும். கூடுதலாக அங்கேயே போய் ராகு கேதுக்கள் இல்லை சனியின் தொடர்பை குரு பெற்றுட்டார் அப்படின்னா கூடுதல் கவனமாக இருந்துக்கிடணும். ஏன்னா இவங்க தான் தொழில் பண்ணி சரிஞ்சு போயிடுவாங்க. அந்த அமைப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? ஆமாம், பொதுவாக இந்த லக்னத்துக்கு இவர் வந்து பாதகாதிபதி. பெரிய நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் கிடையாது. ஆனாலும் குரு இயல்பில் சில நன்மைகளையும் செய்தாகணும். அந்த விதத்தின் அடிப்படையில் அவர் 4 குடையும் 2ல் அமர்றது சிறப்பு பொருளாதாரத்துக்கு. அப்படி பார்க்கும்போது துலாம் வீடு அங்கே அமர்றார், கடுமையான பகை வீடு, ஆனாலும் அமர்றார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அங்கே அவருக்கு நன்மைன்னு சொல்கிற அளவுக்கு எந்த சாரமுமே கிடையாது. ஆனாலும் அவர் தன்னுடைய சொந்த சாரமான விசாகத்தில் அமருகின்ற பொழுது நல்ல மன வாழ்க்கை, பொருளாதாரம், குறிப்பாக கொஞ்சம் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார் தன் தசையில். ஏன்னா 4-2 தொடர்பில் அந்த தசை இருக்குது. அப்படியே 11ஆம் இடத்துக்கு போயிருங்க. 11ஆம் இடமான கடக வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கோ. கடக வீட்டில் அமருகின்ற அவர் அங்கே ஆயில்யம்னு ஒரு நட்சத்திரத்தில்,
அந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய யோக நிலை அப்படின்னு நம்ம அதை சொல்லணுங்க. குறிப்பாக தொழில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரங்களை தருவது, தொழில் மூலமாக வருகின்ற பொருளாதாரத்தை வைத்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறது, வாடகை வருமானம் சம்பாதிப்பது, இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பு. அப்படி கூடுதலாக வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பை அந்த குருதசை பெறுகின்ற பொழுது, இங்கே செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது, ஏன்னா செவ்வாய் 8 குடையவன். அவர் தொடர்பை பெறும்போது குருதசையினுடைய பலன் குறையும். ஆனால் சந்திரனுடைய தொடர்பை பெறுகின்ற பொழுது குரு உச்சபட்ச நன்மைகளை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அது ஒரு மிகப்பெரிய யோகம். இப்போ வந்து இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான தீமைகளை எல்லாம் செய்யும்? இயல்பில் அவர் பாதகாதிபதி. எப்போவுமே பாதகாதிபதி 8ஆம் இட தொடர்பை பெறுறது அப்படிங்கிறது நன்மை கிடையாது. அவர் அப்படியே லக்னத்துக்கு 8ல் அமர்றாருன்னு வச்சுக்குவோம். 8ல் அமர்கிறார், அவர் பாதகாதிபதி, 8 பாதக தொடர்பு வந்துருச்சு. அவரே கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிட்டு அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல அமர்ந்து 12ஆம் அதிபதி சாரம் பெறார், அவர் பாதகாதிபதி. இது வந்து 2 விஷயம். இதில் இந்த தசையில் போயிட்டு பொருளாதாரத்தில் சிக்கனாலும் மீண்டு வர்றது சிரமம், ஹெல்த்தில் சிக்கனாலும் மீண்டு வர்றது சிரமம். மேக்ஸிமம் பேருக்கு எடுத்துக்காத மாதிரி பார்த்துக்கிடணும். இங்கே கூடுதலாக போயிட்டு அங்கே நீச சனியோடு சேர்ந்துட்டார், இல்லை கேதுவோடு சேர்ந்துட்டாருங்கிற போது அந்த தொந்தரவுகளின் அளவு வலுத்துரும். அப்போ கூடுமான வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது இயல்பாகவே அவர் அங்கே எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் தொந்தரவு தான், ஆனால் இந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது தொந்தரவின் அளவு கூடுதலாக இருக்கும், பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? இப்போ வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் துலா லக்னத்துக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எந்த நிலையிலும் நன்மையை செய்யாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் உடையவர். ஆனாலும் அமர்ந்த இடத்து பலனை ஒரு கிரகம் வலுத்து செய்யும் அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் லக்னத்துக்கு 2ல் அமர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். துலாத்துக்கு 2ஆம் இடமான அவரை விருச்சக வீட்டில் அமர்கின்ற பட்சத்தில், விருச்சகத்தில் வந்து அன்ஷம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, கேட்டைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம். அப்போ இந்த 2 நட்சத்திரத்தில் அமர்கின்ற அந்த குரு பகவான் 3க்கும் 6க்கும் உடையவர். ஆனாலும் சில விஷயங்களில் வேலை, பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார், குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அப்படியே அவர் 11ல் அமர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். 11ஆம் இடமான சிம்ம வீட்டில் அவர் அமருவார். அங்கே 11ஆம் அதிபதி நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இருக்குது. அங்கே அமருகின்ற பொழுது மிக சிறப்பான ஒரு யோகமான நிலை. அது வந்து பொருளாதாரத்துக்கு இவங்க தொழில் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகும்போதே பெரிய ஆள் ஆயிடுவாங்க. வேலைக்கு போய் சம்பாதி டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கிடச்சிரும், நல்ல செட்டில் ஆகிற மாதிரியான வருமானத்தோடு கூடிய வேலை கிடச்சிரும். இப்போ குருதசை வருது, வருமான ரீதியாக மிக உயரங்களுக்கு போயிடுவாங்க. மாறி தொழிலை தொட்டாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்போ வேலைக்கு போகிறது இவங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? இப்போ வந்து இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் இந்த குரு தசை வந்து தீமை அப்படிங்கிற விஷயங்களை ஏற்படுத்தும்? குரு எங்கே இருந்தாலுமே அவர் தசை நடக்கும்போது லைட்டாக வச்சு தீமை இருந்தே தீரும். ஏன்னா அவர் 3க்கும் 6க்கும் உடையவர். அவர் ஸ்ட்ரைட்டாக 3லேயே போய் அமர்ந்துட்டார்னு வச்சுக்கிடுவோம். 3ஆம் இடத்தில் அமர்கின்ற அவர் அங்கே பூராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது தனுசு வீட்டில். 3ல் அமர்ந்து 8 குடையவனோட சாரம் பெறுவார், அதாவது சுக்கரனுடைய சாரமே பெறுவார். அதுவும் மோசமான நிலை. அப்படியே அவர் மேலே கொண்டு போங்க. 6ஆம் வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்குவோம், அதாவது மீன வீட்டில், தன்னுடைய சொந்த வீடு 6ஆம் வீட்டில் அமர்ந்து 6ஆம் அதிபதி அதாவது 3க்கும் 6க்கும் உடைய அவருடைய நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்குது, அதில் அமர்ந்தாலும் பொருளாதாரத்தை தொந்தரவு பண்ணுவார். இங்கே கூடுதலாக கேதுவின் தொடர்பை பெறாமல் இருந்தால் சிறப்பு. பெற்றுட்டார்னா 100 ரூபா கடனை அது 1000 ரூபா கடனாக மாற்றிடும், லட்ச ரூபா கடனை அது 10 லட்ச ரூபா கடனாக மாற்றிடும். ஆக கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அமுத சுரபின்னு சொல்லுவோம் இல்லையா, வந்துக்கிட்டே இருக்குங்க அல்ல அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு கடன் சுரபி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், தீர்க்க முடியாத மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ வந்து இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? விருச்சிகத்துக்கு எங்கே இருந்தாலுமே நன்மை தாங்க. ஏன்னா 2க்கும் 5க்கும் உடைய 2 யோக பாவகங்களுக்குமே குரு அதிபதி. இயல்பில் அவரும் நல்ல ஒரு கிரகம். ஸோ எங்கே அமர்ந்தாலுமே சூப்பர். இப்போ அவர் 2லேயே அமர்ந்துட்டார்னு வச்சுக்குவோம். 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி பெற்றுட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் பொருளாதார ரீதியாக சிறப்பு. ஆனால் அதில் குறிப்பிட்டு உத்திராடம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதில் அமர்கின்ற பொழுது தொழில் செஞ்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, மிகப்பெரிய உயரங்களை இவங்க அடைகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நல்ல அந்தஸ்துடைய வேலையில் போயிட்டு அமர்றது, தன் குடும்பமே வரலாறு காணாத வருமானத்தை சம்பாதிக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் சூப்பராக நகர்ந்து போயிடுறாங்க. அதுவே அவர் அங்கே பூராடம் நட்சத்திரத்தில் அமர்றார், பூர்வீகத்தில் இருந்தால் வளர்ச்சி இல்லை, நான் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டார்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது கொடுத்துட்டு போயிடும். அப்படியே லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். கன்னி வீடு. கன்னி வீட்டில் அமர்கின்ற குரு பகவான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் உத்திரம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் 10 குடையவனோட நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுதும் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். இங்கே இருந்தாலே நன்மை. கூடுதலாக அந்த கருவேப்பிலை கொற்றமல்லியை சேர்த்துடணும். எங்கிருந்தாவது செவ்வாயின் தொடர்பு, எங்கிருந்தாவது சந்திரனின் தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த பலன் நற்பலன்லேருந்து மிக நற்பலன்கிற ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிடும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு தசை எந்தெந்த இடங்கள்லாம் தீமையை செய்யும்? மேக்சிமம் தீமை செய்கிறதுக்கான அமைப்பு வலுவாக இல்லை. ரேராக ஒரு சில நிலைகளில் மட்டும்தான் அவங்க தீமை அப்படிங்கிற ஒரு அமைப்புகளுக்குள்ளே போவாங்க. அப்படி எந்த இடத்துல அமர்கின்ற பொழுது தீமை வலுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு லக்னத்திலேயே அமரும்போது தான் தீமை.
எப்படி தீமை 2க்கும் 5க்கும் உடையவர் லக்னத்தில் இருக்கார். ஆனால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 8க்குடையவனோட சாரம் இருக்குங்க. அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்குது. 2க்கும் 5க்கும் உடையவர் லக்னத்திலேயே அமர்ந்து 8ஆம் அதிபதி ஒருவேளை கால் கொடுத்த புதனும் 8லேயே அமர்ந்துட்டார், இல்லை 6 8ல் மறைஞ்சிட்டார்னு வச்சுங்களேன், நல்ல வருமானம் வரும். ஆனால் அதை தக்க வைக்க முடியாமல் இழந்துருவாங்க. சரிங்களா? ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு எங்கே இருந்தாலும் குரு தசை பெரிய தீமைகளை செய்யாது. இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் கூடுதல் பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். அப்படியே லக்னத்துக்கு 6ல் அமர்றார், மேஷ வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கோ. அங்கே அமர்ந்து பரணி நட்சத்திரம் பெறுகிற பட்சத்தில் 6-12 தொடர்பில் குரு இருப்பார். அப்பவும் வருகின்ற வருமானத்தை தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். இப்போ இவங்க இதை மாற்றிக்கணும் அப்படின்னா ஊரை விட்டு ஓடி போயிடணும், வெளியூர் போயிடணும். சரிங்களா? அப்படி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல உயரங்களை இந்த தசை ஏற்படுத்தி கொடுத்துரும். தீமை பெரிதாக இருக்கவே இருக்காது. இதில் குரு தசை அப்படின்னால விருச்சிக லக்னக்காரங்க கண்ணை மூடிட்டு ஒரு டிக் அடிச்சிடலாம். ஏன்னா தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் கூட 100 ரூபா கடனை 20 ரூபா கடனாக தான் குரு கொடுப்பார். ஏன்னா அவர் நன்மையான கிரகம். சரிங்களா? அதனால் இப்போ வந்து தனுஷ லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? தனுசுக்கு அவரே லக்னாதிபதி அப்படிங்கிற பட்சத்தில் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலேயே அமர்றாருன்னு வச்சுக்கோம், நீசம் பெறுகிறார். லக்னாதிபதியை நீசம் பெறுகிறார். எல்லாவற்றுக்கும் தகுதியற்ற ஜாதகமாக போயிடும் அப்படிங்கிறது ரூல். ஆனால் அப்படி ஆகாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ல் அமர்கின்ற அவர் அளவு குறைந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்றாருன்னு வச்சு, இல்லைனா அங்கேயே 9க்குடையவனுடைய உத்திராட நட்சத்திரம் இருக்குது, அங்கே அமர்றாருன்னு வச்சுக்கோ. அளவு கூடுதல் குறைவாக இருந்தாலும் நல்ல மதிப்பு மரியாதையோடய அவர் இருப்பார். எங்கிருந்தாவது செவ்வாயின் தொடர்பையும் ஒருவேளை அங்கேயே செவ்வாய் சேர்ந்துட்டார்னு வச்சுங்களேன், அந்த குரு நீசபங்க ராஜ யோகத்தை பெறுவார். அதாவது ஒரு குரு உச்ச நிலையில் இருந்தால் என்ன பலனை தர முடியுமோ அதை விட பன்மடங்கு தருகின்ற ஒரு நிலை தான் குரு நீசபங்க ராஜயோகம். ஒரு உதாரணத்துக்கு குரு தசையே வந்துருச்சு. இவர் வந்து இங்கே இப்படி இமேஜின் பண்ணிங்க, லக்னத்துக்கு 2ல் குரு நீசமாயிட்டார். அவர் வந்து அங்கே இவர் உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோம், 9க்குடையவனுடைய நட்சத்திரம். செவ்வாய் அங்கே சேர்ந்துட்டார், குருமங்கல யோகம் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்குங்க. அவர் ஒரு வேலைக்கு போயிட்டு வருமானம் ஈட்டுற வரைக்கும் பக்கத்து வீட்டிலே இப்படி ஒருத்தர் இருந்தான்னு தெரியாது. ஆனால் குருதசை உள்ளே வந்த உடனே இவர் பண்ணுற காரியங்கள் வெளியே தெரியும். இவர் பிராண்ட் ஆவார், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரம். இவர் இந்த நாடறிஞ்ச உலகறிஞ்ச அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஊரறிஞ்ச பிரபலம் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி லக்னத்துக்கு 11ஆம் இடம் துலாம் வீட்டுக்கு வாங்க. துலாம் வீட்டில் அவர் அமர்ந்து 1க்கும் 4க்கும் உடையவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய சுயசாரம் அங்கே இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, பூர்வீக சொத்துக்களின் சேர்க்கை அற்புதமான முறையில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? இது ரெண்டுமே ஒரு அற்புதமான நிலை. இங்கே செவ்வாயின் தொடர்பு சந்திரனின் தொடர்பை பெறுகின்ற பொழுது கூடுதலாக ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இப்போ வந்து இந்த தனுஷ லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் இந்த குருதசை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தீமைகளை செய்யும்? ஆமாம், அவரே லக்னாதிபதி. அவர் போயிட்டு 8ஆம் இடத்துல அமர்றாருன்னு வச்சுக்கோ. லக்னாதிபதி உச்சம் பெறுவது இங்கே பாருங்க, லக்னாதிபதி நீசம் பெற்றா நன்மை ஆயிடுச்சிங்க. ஆனால் அதே லக்னாதிபதி உச்சம் பெறார் 8ல். ஆனால் அது கடுமையான தீமைகளை செய்யும். எப்போ தீமையை செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அங்கே அமர்கின்ற குரு பகவான் பூச நட்சத்திரத்தை பெறுகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் 3-8 தொடர்பு வந்துடும். அவரே அங்கே ஆயில்ய நட்சத்திரத்தை பெறுகிறார் பட்சத்தில் 8ஆம் இடமும் பாதகமும் தொடர்பு பெற்றோம். அப்போது ஒரு நிலையில் வளர்ந்தாலும் குடும்ப ரீதியாக சிறப்பாக போகுதுன்னா பொருளாதார ரீதியாக அடி வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். பொருளாதார ரீதியாக நல்லா போகுதுன்னா ஹெல்த்தோ குடும்பமோ உள்வாங்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்றை கொடுத்து ஒன்றை இந்த குருதிசை நிச்சயமாக கெடுத்தே தீரும். அப்போது நீங்கள் அந்த குருதிசை உள்ளே வந்தோடனே எதில் வளர்றீங்களோ இன்னொன்று அடி வாங்க போகுது. அப்போ அது பேலன்ஸ்டாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு குருதசை உள்ளே வந்துருச்சு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போது அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, பெங்களூரில் டியூட்டி. இப்போ வாங்கின சம்பளத்தோட 30,000 ரூபா அதிகம் அப்படிங்கிற நிலமையில போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக குடும்பத்தை கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ அங்கேருந்து என்ன பண்ணோம்னா, தினமும் போய் பேசணும் மனைவிகிட்ட, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலமா, இதான் பரிகாரம். சரிங்களா? ஏன்னா இப்போ அங்கே தான் கை வைக்க போகிறார். இங்கே வரும்போது ஒரு கடையை தாண்டி வந்து ஒரு நெக்லஸ் பார்த்தேன், அது உன் கழுத்துக்கே செஞ்ச மாதிரி இருந்தது. சம்பளம் வந்தோடனே அதை வாங்கிடணும். ஏன்னா அது வாங்கலாம் இவரோட குடும்ப வாழ்க்கை அடி வாங்கிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான அமைப்பில் குடும்பத்தை கெடுத்துருவார். அப்போது மனைவி ஐஸ் வச்சிடணும் அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவி நல்லா இருக்காங்க, மனைவி வந்து ரொம்ப பட்டுதலாகவும் குடும்ப வாழ்க்கையில் இணக்கமாகவும் இருக்காங்க, இவருக்கு வேலை அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதேனும் முன்னே இதை கெடுத்தே தீரும். அதனால் பார்த்துருக்கிறது நல்லது. கூடுதலாக அங்கே கேது தொடர்பை பெற்றுட்டால் பொருளாதாரத்தை தான் கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்காது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து மகர லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? மகர லக்னத்துக்கு அவர் 3க்கும் 12க்கும் உடையவர். ஆதிபத்திய ரீதியாக ஒரு பெரிய விசேஷமான ஒரு கிரகம் கிடையாது. இருந்தாலும் 2ல் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோக நிலை. அங்கே 2ஆம் இடத்துல கும்ப வீட்டில் அமருகின்ற குரு, அங்கே அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாயின் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக யோகத்தையும் சொத்துபத்து ரீதியான நன்மைகளையும் அவர் தருவாருங்க. அப்படியே அங்கேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துருங்க, விருச்சக வீடு. விருச்சக வீட்டில் அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சூப்பர். விசாகத்தை தவிர அவர் எங்கே அனுஷ நட்சத்திரத்தில் அமர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் 2ஆம் அதிபதி நட்சத்திரம் பெற்று 11ல் இருக்கிறார். அப்படியே அவர் அங்கே வந்து கேட்டை நட்சத்திரத்தை பெறுகின்ற பட்சத்தில் 2ல் அமர்ந்து 9க்குடையவனுடைய நட்சத்திரத்தை பெறுகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதாரத்துக்கு அது சூப்பர்.
கொஞ்சம் கூடுதல் குறைதலாக இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு உயரத்தை பெற்றே தீருவார். கூடுதலாக செவ்வாயின் தொடர்பு இந்த குரு பெறுகின்ற பொழுது உயரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பா. இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு குரு தசை என்ன மாதிரியான தீமைகளை எல்லாம் செய்யும்? தீமை அப்படின்னு வருகின்ற பொழுது அவர் இயல்பில் எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் விரைய செலவுகளையும் அலைச்சல்களையும் அதிகப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா 3 12 கூடையவர் அப்படியே போய் 8ல் அமர்றாருன்னு வச்சுக்கோ. 3க்கும் 12க்கும் உடையவர் 8ஆம் வீட்டில் அமர்ந்துட்டார். அப்பயே சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரிங்களா? அங்கே குறிப்பாக அவர் உத்திர நட்சத்திரத்தை பெற்றுவிட்டால் அந்த தசை பேயாட்டம் ஆடும். குரு தசையாங்க அப்படின்னு கேட்போம். குரு தசை தான் அவரை நடுத்திரு கொண்டு வரும். குருதசை தான் அவரை பொருளாதார ரீதியாக தொந்தரவு பண்ணும். குருதசை தான் ஊரை விட்டு தலைமறைவாக ஓட வைக்கும். எல்லாவற்றையும் பண்ணும். இப்போ அங்கே அப்படியே மக நட்சத்திரத்தில் நின்றுட்டார்னு வச்சுக்கோம். ஒரு வேளை கால் கொடுத்த கேது 6 8 12 மறைஞ்சிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தசை இன்னும் மோசம். சரிங்களா? அங்கே கேதுவோடு சேர்ந்துட்டார், இல்லை ராகுவோடு சேர்ந்துட்டார், பேயாட்டம் ஆடுவார். இதை எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது. தான் பிறந்து வளர்ந்த பூர்வீகத்தை விட்டு தன் அடையாளம் தெரியாத வெளியூர் போயிடுறது நல்லது. சரிங்களா? வளர்ந்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லை, பிரச்சனையின் வீரியம் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? அதுக்காக கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? சூப்பரான தசைங்க. 2க்கும் 11க்கும் உடையவர். மகாதன யோகத்தில் 3/4 பாகம் குரு கிட்ட தான் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கும்ப லக்னக்காரங்க குரு எங்க இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரம் பெற்றாலும் சரி, குரு தசை வந்தால் தான் இருக்கின்ற நிலையிலிருந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகாம அந்த குரு தசை கெடுக்க, அது குடும்பத்தை கெடுக்கலாம், உங்களை கடன்காரனா கூட ஆக்கலாம். ஆனா வசதியான வாழ்க்கையை கொடுத்து தான் கடனாகும். கடனாகி இருக்கும், ஆனா 10 லட்ச ரூபாய் வீடு கட்டியிருப்பார். கடனாகி இருக்கும், ஆனா தொழில பெருசா முன்னேறி இருப்பார். முதலீடு போட்டதுக்காக கடன் வாங்கியிருப்பார். அந்த ஒரு நல்ல கடனை தான் அது ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் குருதசை பெரிய தீமைகளை செய்யாது. அதை தாண்டி செய்துன்னா இவருக்கு லக்னாதிபதி பலவீனமாக இருக்கணும், எங்கேயாவது எக்கு தப்பான ஒரு சூழ்நிலையில் இருப்பார். குருதசை இயல்பில் எங்கே இருந்தாலும் சூப்பர். அவரை இப்போ 2ல் அமர்ந்துட்டார். 2ஆம் வீட்டில் அமருகின்ற அந்த குரு பகவான் அங்கே ஆட்சி பெற்று அவருடைய நட்சத்திரமான பூரட்டாதி அங்கே அமர்ந்தாலும் சூப்பர். அப்படியே ரேவதி அங்கே அமர்ந்தாலும் சூப்பர். அதே போல் 11ஆம் இடம், அதுவும் அவருடைய வீடு, தனுசு வீடு. தனுசு வீட்டில் அமருகின்றவர் அங்கே குறிப்பாக பூராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனோட நட்சத்திரம். அந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதி சுக்கிரன் அதில் அமர்ந்துட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய யோக நிலை அது. சரிங்களா? பொருளாதார ரீதியாக அவர் தன் குடும்பத்தில் வரலாறு காணாத பொருளாதாரத்தை நிச்சயமாக சம்பாதிப்பார். ஆனால் 10 வயசில் வந்துட்டால் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? பருவத்தில் வரணும், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம சொல்கிற எந்த திசையுமே பருவத்தில் வரணும். இங்கே கூடுதலாக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிடணும். செவ்வாயின் இணைவையோ அல்லது வளர்பிறை சந்திரனின் தொடர்பையோ அந்த குரு திசை பெற்று இன்னும் பலமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் இவர் செட்டில் ஆயிட்டார்னு அர்த்தம். சரிங்களா? மிகப்பெரிய யோகம் அது. இப்போ இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு குரு தசை என்ன மாதிரியான தீமைகளை எல்லாம் செய்யும்? தீமை அப்படின்னு வருகின்ற பொழுது அவர் 6ஆம் வீட்டில் போயிட்டு அமர்றாருன்னு வச்சுக்கோம். 6ஆம் வீடுனா கடகத்தில் உச்சம் பெற்றுட்டார். 2க்கும் 11க்கும் உடையவர் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டையே பார்ப்பார். பொருளாதாரத்தை அப்பவும் அது தூக்கி நிறுத்தும். ஆனால் அங்கே போயிட்டு அவர் ஆயில்ய நட்சத்திரம் பெற்றுட்டார் அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது பூச நட்சத்திரத்தை பெற்றுட்டார் அப்படிங்கிற பட்சத்துலையோ நல்லா சம்பாதிச்சு அந்த தசையின் இறுதியில் விட்டுருவாங்க. இல்லையா? பொருளாதாரம் நல்ல ஒரு உயரத்துக்கு போய்கிட்டு இருக்கும், குடும்ப சுகத்தையே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சில குடும்பம்லாம் திடீர்னு வீடு கட்டியிருப்பாங்க, பெரியலாக இருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க. என்னம்மா பண்ணுறாங்க உங்கள் கணவர்? அவர் 20 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கார், குடும்பம் இங்கே இருக்குது, என்ன சுகத்தை கண்டேன் நான் அப்படின்னு இருப்பார். சரிங்களா? பொருளாதாரத்தை உயர்த்தி என் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்க முடியல, நான் ஒரு தீபாவளின்னா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் போயிட்டு வர முடியுது, திடீர்னு என் குடும்பத்தில் என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியல, என் பிள்ளைய ஸ்கூல் சேர்க்க என்னால் போக முடியல, அந்த மன வருத்தத்தோடு வாழ வச்சிரும். சரிங்களா? அப்படி 8ஆம் இடத்துக்கு வந்துடுங்க. கன்னி வீடு அங்கே அமருகின்ற அவர் அஸ்த நட்சத்திரத்தை பெறுகின்றார். குடும்பத்தோடு இருக்க வச்சிரும், குடும்ப சுகங்களை கொடுக்க வச்சிரும். ஆனால் நார்மலான லைஃப்பில் இல்லை கடங்கார லைஃப்லேயே வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரவே முடியாது அவங்களால. அந்த மாதிரியான ஒரு சூழலில் போயிட்டு அவங்க சிக்கிக்கிடுவாங்க. ஒன்று வெளியிடங்களில் இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரம் சூப்பராக இருந்து குடும்ப சந்தோஷம் கெட்டு போயிடும். உள்ளவே இருக்கிறாங்க அப்படின்னா குடும்ப சந்தோஷத்தை கொடுத்து பொருளாதாரத்துக்கு எடுத்துரும். புரியுதுங்களா? 2த்தில் ஒன்று அடி வாங்கியே தீரும் அப்படிங்கிற அமைப்பு. இப்போ கூடுதலாக அங்கே போயிட்டு ராகு சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தை சூப்பராக கொடுத்து கண்டிப்பாக குடும்பத்தை தான் கெடுப்பார். சரிங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது அவசியம். சரி, இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? அவரே லக்னாதிபதி எங்கே இருந்தாலுமே சிறப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையில் லக்னத்துக்கு 2லேயே அவர் அமர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அங்கே எந்த நட்சத்திரம் பெற்றாலும் ஓகே தான். ஆனால் அங்கே கிருத்திகைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதில் அமருகின்ற பொழுது வருமான ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஒரு நல்ல உயரங்களை பெறுவாங்க. இவங்க ஸ்டடியான ஒரு ஜாபு, கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன் வருமானத்தின் மூலமே முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு மேலுக்கு வந்துடுவாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததான் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கோ. அங்கே அமருகின்ற பொழுது அவர் மிருகசீரிட நட்சத்திரம் பெறுவார். இது ஒரு மிகப்பெரிய யோக நிலை. அந்த இடத்துல அமர்றது பொருளாதாரம் சொத்துபத்து ரீதியான ஒரு உயரங்களை கொடுத்துரும். எப்பவும் பார்க்குற மாதிரி 11ஆம் இடம் நீசம் பெறுவார். லக்னாதிபதி நீசம் பெறுகின்ற நிலை. ஆனால் லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் அந்த மகர வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் யோகம்தான். குறிப்பாக செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது 2 9 குடையவனுடைய நட்சத்திரம். அங்கே அவர் அப்படியே உத்திராட நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது 10ஆம் அதிபதி 6 குடையவனுடைய நட்சத்திரம். அது உத்தியோகத்துக்கு ரொம்ப சிறப்பு.
அப்படியே திருவோணத்தில் அமர்றார், 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தை புரிவார். எங்கே அமர்ந்தாலுமே ரொம்ப சூப்பர். இப்போ அவர் நீச பங்கம் ஆகணும். சந்திரனின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ பெற்றுட்டா அந்த தசை மிகப்பெரிய யோகத்தை நீச பங்க அமைப்புகளில் அற்புதமாக கொடுத்துட்டு போயிடும். இவங்களுக்கு லக்னாதிபதி ஒருவேளை அங்கே செவ்வாயின் தொடர்பை பெற்றுட்டான்னு வச்சுங்களேன், லக்னாதிபதி நீசபங்க ராஜயோகம் ஆயிடுவார். அப்போ முன் வாழ்க்கையில் அடி வாங்கி பின் வாழ்க்கையில் தனக்கான அடையாளத்தை கண்டிப்பாக பதிச்சுட்டு போயிடுவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் குரு தசை தீமை அப்படிங்கிற விஷயங்களை ஏற்படும்? அவர் லக்னத்துக்கு 6ல் போயிட்டு மறைகிறார்னு வச்சுக்கோம். சிம்ம வீடு, அதிநட்பு கிரகத்தினுடைய வீடு. அதிநட்பு பெற்றாலும் அங்கே அமருகின்ற அவர், அங்கே பூரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. லக்னாதிபதி 6ல் அமர்ந்து 3க்கும் 8க்கும் உடைய ஆகாத கிரகத்தின் நட்சத்திரத்தை பெறுகிறார். அப்போ 3, 6, 8 தொடர்பை கனெக்ட் பண்ணிட்டார். ஒருவேளை பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்காருன்னா பிரச்சனையின் வீரியம் குறைவு. பூர்வீகத்திலே இருக்காருன்னா அந்த தசையில் முன்னேறது சிரமம். இல்லை முன்னேறாருன்னா அந்த தசைக்குள்ளவே அதை கைவிட்டு போயிடும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, தசை முழுக்கவும் நல்லா சம்பாதிச்சு தசையின் இறுதியில் ஒரே தோல் நட்சத்திரத்தில் மொத்தத்தையும் விற்று கடன் அடைச்சிட்டு உட்காந்துருவார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுத்துரும். அங்கே கூடுதலாக கேது சேர்ந்துட்டார், இல்லை சனி சேர்ந்துட்டார்னா அதோடைய வீரியம் ரொம்ப அதிகமாயிரும். பார்த்துருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? 12 லக்னக்காரங்களுக்குமே இந்த குரு தசை என்ன மாதிரியான நன்மைகளை செய்யும், எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த குரு தசை வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த வகையிலலாம் நம்ம அவேராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.